வணக்கம் நண்பர்களே. நேற்று என்ன பார்த்தோம்? நம்ம உடம்புல வந்து குட்டி குட்டி கிராமம் மாதிரியோ இல்லை குட்டி குட்டி வீடு மாதிரியும் 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. அது ஒன்றோட ஒன்று ஒருங்கிணைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது எப்படியெல்லாம் பேசிக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பேசிக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் அது வந்து அதுக்கான வேலைகளை கரெக்டாக செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, நமக்கு காலில் அடிபட்டுடுச்சுன்னு வச்சுக்கோ. காலில் அடிப்பட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஹெல்ப் மீ நம்ம கத்துவோம்ல, காப்பாற்றுங்க அந்த மாதிரி கத்தும். கத்தின உடனே இது வந்து இம்யூன் செல்லுக்கு போயிடும். இம்யூன் செல் அடுத்த நிமிஷமே ஓடி வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணி அந்த காயத்தை ஆற்றும். இதுதான் வந்து கம்யூனிகேஷன். இதுக்கு தான் கம்யூனிகேஷன் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இம்பார்ட்டன்ட். இதுங்க ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு எந்த நேரமும் நம்மளோட பாடியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. சரி, எந்தெந்த விதத்தில் அதுங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அவங்க? இது ஒரு மேஜிக்கல்லாம் கிடையாது. இது வந்து இருக்குது. இது வந்து 3 விதமான கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க செல்ஸ் வந்து 3 விதமான கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து டைரக்ட் அப்படின்னும் போது எப்படின்னா, பக்கத்து வீடு அப்படி தானே, நம்ம வீடுங்களாக தானே பார்த்தோம். பக்கத்து வீட்லேயே வந்து உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து, டே மச்சான் எனக்கு இது வேணும்டா அப்படின்ன உடனே ஃப்ரெண்டு, மச்சான் ஒன்று என்கிட்ட இல்லை எனக்கு டைம் இல்லை, நீ வேறு ஆளை பாரு அப்படின்னு உடனே நம்மளை கழட்டி விட்டுருவான். ஒரு வேளை அந்த மாதிரி நம்ம செல்லுங்க கழட்டி விட்டால் நம்ம கதை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம செல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதுங்க, உடனடியாக ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டைரக்ட் கான்டாக்ட். அடுத்து வந்து நெய்பர் சிக்னல்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இதை வீடுங்களாக தானே பார்த்தோம். 100 வீடு தள்ளி இருக்குது உங்களுக்கு தேவைப்படுற உதவி பண்ணுற செல்லு. உடனே என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் போதும், அது அந்த பக்கத்தில் சொல்லி அந்த 100வது வீட்டிலேருந்து உதவி கிடைக்க வைக்கும். இதுதான் வந்து நெய்பர் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிக்னல் என்னென்னா, இது வந்து டிஸ்டன்ஸ் சிக்னல். இது வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. இந்த ஹார்மோன் சிக்னல் எப்படின்னா, காலில் அடிபட்டுடுச்சு, உடனே வந்து காலில் அந்த ஹார்மோனை வந்து ரத்த ஓட்டத்தில் அனுப்பும். உடனே பிரெயினுக்கு போயிட்டு சிக்னல் போயிட்டு அது வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா இங்கே பிளேட்லெட்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீப் அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஹார்மோனில் வந்து இது வந்து பிளட்டில் ஒர்க் பண்ணும். இது ஹார்மோன் பிளட்டில் பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின்லேருந்து ஹார்மோனை வந்து அனுப்பி இது வந்து தொலைத்தொடர்பு. இப்போ ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான லாஜிக்கோட சொல்கிறேன். என்னென்னா, நம்ம இங்கேருந்து மொபைலில் கால் பண்ணுறோம். மொபைலில் கால் ஒயரிங் கிடையாது, டைரெக்டாக சேட்டலைட் போவோம், இல்லை செல்ஃபோன் டவருக்கு போவோம், அங்கேருந்து சேட்டலைட் போவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு செல்ஃபோன் டவருக்கு போவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுவுக்கு போவோம். இன்னொரு அமெரிக்காலேயே ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட மொபைலுக்கு போவோம். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் சிக்னல்னு சொல்லுவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் சிக்னல். இதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் கம்யூனிகேஷன் நடக்குது. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற செல்ஸுக்குள்ளார கம்யூனிகேஷன் நடக்குது. இது வந்து பிளட்டில் ஹார்மோன்ஸ் அனுப்பி வந்து சிக்னல் பண்ணும். லிவரு, ஹார்மோன்ஸு, ஸ்கின்னு இது எல்லாமே வந்து ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்து ஹார்மோன்ஸ் அனுப்பி சிக்னல் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு போடுறீங்கன்னா, உடனே வந்து 50 பேர்கிட்டயும் அந்த உதவி இருக்காது, யாராவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும். ஸோ 50 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்யூஷனோ இல்லை அந்த உதவியோ செய்கிறாங்கல்ல, அது பேர் தான் டிஸ்டன்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கிட்ட, ஏன்னா ஹார்மோன் வந்து அந்த பிளட்டில் போகிறது வந்து எல்லா இடத்துக்கும் அந்த சிக்னல் வந்து பிளட்டில் போகும். பிளட்டில் வந்து எல்லா இடத்துக்கும் உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் அந்த சிக்னல் போகும். ஆனால் ஏதோ ஒரு செல்லுக்கிட்ட தான் அவங்க உதவி இருக்கும், ஏதோ ஒரு வீட்டில் தான் அந்த உதவி இருக்கும். அதுக்காக தான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரியான சிக்னல்ஸ் இது. ஸோ 3 விதமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து டைரக்டு கான்டாக்டு, நியர்பை சிக்னலு, அண்டு வந்து லாங் டிஸ்டன்ஸ் சிக்னல். 3 விதமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தோல் வந்து மூளைக்கிட்ட, ரத்தத்துக்கிட்ட, இம்யூன் செல்ஸ் கிட்ட இப்படி வந்து
ஜாயின் டுகெதராக சிக்னல் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இந்த சிக்னலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வராதுங்க, நல்லபடியாகவே திங்க் பண்ணும். நம்ம உடம்பு வந்து சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல ரொம்ப சைலண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அத்தனை கோடிக்கணக்கான செல்களும் எந்த நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பேசிகிட்டு இருக்கிறது தான் நமக்கும் ஆரோக்கியம். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் தான். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். வெண்மல்லிகையோட இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூஸை கொஞ்சம் அதிகமாக்குங்க. நன்றி, வணக்கம்.